சிம்மக்குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிரடியான தேர்தல் வாக்குறுதிகளை அறிவிச்சிருக்கிறாரு. ஆண்களுடைய ஓட்டுகள் முழுக்க முழுக்க இனிமே அதிமுகவுக்கு தாப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்குது அவருடைய இந்த தேர்தல் வாக்குறுதி. தேர்தலுக்கு இன்னும் நாட்கள் இருக்கு, இன்னும் என்ன அவசரம் அப்படின்னு நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதற்கட்டமாக தனது 5 தேர்தல் வாக்குறுதிகளை அறிவிச்சிருக்கிறாரு. அதுல மிக சிறப்பா பார்த்தோம் அப்படின்னா, நம்பர் 1 குலவிளக்கு திட்டம். அதாவது பெண்களுக்கு இப்போ மாதம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா, இதை அடுத்த ஆண்டும் தொடர்ச்சியாக கொடுக்கப்படும். ஆனால் அது 2000 ரூபாயாக கொடுக்கப்படும். இந்த திட்டத்தின்படி பாத்தீங்கன்னா அனைத்து மகளிர்களுக்கும் 2000 ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு அறிவிச்சிருக்கிறாரு. கடந்த முறை இது எந்த அளவுக்கு ஒரு பெண்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு பெற்றுச்சு அப்படின்னு தெரியும். இந்த முறை அதை அந்த திட்டத்தை 2000 ரூபாயை அதிமுக ஆட்சியிலே வழங்கப்படும் அப்படின்னு அவர் ஒரு தேர்தல் வாக்குறுதியா சேர்ந்திருக்காரு. இது பெண்கள் மத்தியில் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு வரவேற்பை தான் பெறும். அதுல எந்தவித ஒரு எதிர்மறையான ஒரு எதிர்பார்ப்பும் இருக்காது, நேர்மறையான எதிர்பார்ப்பு தான் இருக்கும். மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்கும், குறிப்பா மகளிர் மத்தியில. நம்பர் 2, ஆண்களுக்கும் இனிமேலுக்கு ஃப்ரீ பஸ். என்னப்பா இது, வேலைக்கு போற ஆண்களுக்கு இனிமேலுக்கு கட்டணம் இல்லா பேருந்து. மகளிர் எப்படி இன்னைக்கு போறாங்களோ, மகளிர் இலவசமா பேருந்துல போறாங்களோ, அதே போல ஆண்களுக்கும் இலவச பேருந்து நம்மளுடைய ஆட்சியில வழங்கப்படும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாரு. குறிப்பா ஆண்கள் எல்லாருமே மிகவே இதை கேட்டோன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆகா, நமக்கு ஃப்ரீ பஸ் விட்ட மாதிரி பெண்களுக்கு நமக்கும் விட்டுட்டாரு, ஃப்ரீ பஸ் நமக்கு எவ்வளவு பயனுள்ளதா இருக்கும். தினந்தோறும் இந்த கூலி வேலைக்கு போறவங்க, இந்த மாதிரியான ஆட்களுக்கு அவங்கலாம் நிச்சயமா இந்த மாதிரியான திட்டத்தை வரவேற்பாங்க அப்படின்றத நான் பாக்குறேன். எங்களுக்கு தனிப்பட்ட முறையில ஒரு கோரிக்கை என்னன்னா, இந்த இலவச பஸ் விடும்போது கொஞ்சம் நம்ம இந்த பஸ்ஸுக்கு இந்த பிங்க் கலர்ல லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி இருக்கிற அந்த கலரை மட்டும் கொஞ்சம் மாத்தி விட்டீங்கன்னா பாக்குற மக்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா அந்த கலரை மட்டும் மாத்த சொல்லி ரொம்ப நாளா சோசியல் மீடியால கலாய்ச்சிட்டு இருக்காங்க, லிப்ஸ்டிக் போட்ட பஸ் வருது, லிப்ஸ்டிக் போட்ட பஸ் வருதுன்னு. அதனால அந்த கலரை மட்டும் கொஞ்சம் மாத்தி ஆண்களுக்கு சேர்த்து விட்டுருங்க. அப்படியே நம்பர் 3, அம்மா இல்லம் திட்டம். அதாவது கிராமப்புறங்கள்ல, நகர்ப்புறங்கள்ல வீடு வசதி இல்லாம, அதாவது நிரந்தரமா வீடு இல்லாம இந்த குடிசை வீடுகள்ல, ஓட்டு வீடுகள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு காங்கிரீட் வீடு கட்டித்தரக்கூடிய ஒரு திட்டம். இது ஒரு நல்ல திட்டம். குறிப்பா பாத்தீங்கன்னா, நீங்க கேட்கலாம், இன்னைக்கு யாருப்பா காங்கிரீட் வீடு இல்லாம இருக்கு அப்படின்னு பார்த்த எல்லாரும் ஒரு கேள்வி கேட்பாங்க. நிறைய கிராமங்கள்ல இன்னும் குடிசை வீடுகள் இருக்கு, ஓட்டு வீடுகள் இருக்கு. வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் வசித்துட்டு தான் வராங்க. காங்கிரீட் வீடு அவர்களுக்கு ஒரு எட்டாக்கனியா தான் இருக்கு. அந்த மாதிரியான மக்களுக்கு இது இந்த திட்டம் மிக சிறப்பு வாய்ந்ததா இருக்கும், வரவேற்கத்தக்கதா இருக்கும். ஏன்னா அந்த கிராமப்புறங்கள்ல குறிப்பா ஏழை எளிய மக்கள் இந்த திட்டத்தை, வீடு இல்லாதவங்க இந்த வீடு எப்படியாவது கட்டிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த அறிவிப்பை பார்த்ததுக்கு அப்புறம் நிச்சயமா அவங்க அதிமுகவை தான் ஆதரிப்பாங்க அப்படின்றத நான் பாக்குறேன். ஏன்னா அவங்களுக்கு அது தேவை. அந்த திட்டத்தை அவங்க உயர்வா தான் பார்ப்பாங்க. அதே போல பட்டியலினத்தை சேர்ந்த குடும்பத்திற்கு அவருடைய மகன்கள் திருமணமான பிறகு தனி கொடுத்தனம் போறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடு கட்டி தரக்கூடிய இந்த திட்டம் அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த திட்டம் மிக மிக வித்தியாசமானது. இது வரைக்கும் எப்படி பார்த்தீங்கன்னா, ஏழை எளிய மக்கள், தகுதி வாய்ந்தவர்கள் இப்படி எல்லாம் பெருசு நம்ம நிறைய பார்த்திருப்போம். இந்த தகுதி வாய்ந்தவங்களுக்கு இதை கொடுக்கணும், தகுதி வாய்ந்தவர்களுக்கு இதை கொடுக்கணும் அப்படின்னு நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா இங்க தனி கொடுத்தனம் போறாங்க. அதுவும் குறிப்பா அந்த பட்டியலின மக்கள் ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த திட்டம் பயனுள்ளதா இருக்கும். அதாவது தனி கொடுத்தனம் போறவங்களுக்கும், அதாவது குடும்பத்துல ஒரு வீட்டுக்கு ஒரு திட்டம் தான்ப்பா. இப்ப ஏதாவது ஒரு அரசு பயனாளி பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு இந்த திட்டத்தை நீங்க பயனடைஞ்சிட்டீங்க, ஒரு அரசு திட்டம்னா ஒரு குடும்பத்துக்கு அப்படின்ற ஒரு இது இருக்கும் பாத்தீங்களா. அந்த மாதிரியான குடும்பங்கள்லாம் ஏதோ ஒரு சின்னதா ஒரு உதவி வாங்கியிருப்பாங்க, இல்ல ஒரு லோன் போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரியான அவங்க பிள்ளைகளுக்கு அது பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றதான் பாக்குறேன். இந்த மாதிரியான திட்டம் தனி கொடுத்தனம் போகும்போது காங்கிரீட் வீடு கட்டி தர்றது இது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒண்ணு. அப்புறம் குறிப்பா பாத்தீங்கன்னா, மிக மிக கிராமப்புறங்கள்ல கொண்டாடக்கூடிய திட்டம், முக்கியமா கடுமையாக உழைக்கக்கூடிய நம்ம கிராமப்புற பெண்கள், கிராம பெரியர்கள் 100 நாள் வேலை திட்டம். இந்த 100 நாள் வேலை திட்டம் 100 நாட்கள்ல இருந்து 150 நாட்களா உயர்த்தி தரப்படும். அதாவது அதிமுக ஆட்சி வந்ததுல இருந்து இந்த 100 நாட்கள் வேலை திட்டம்ங்கிறது 150 நாட்களா அதிகரிக்கப்படும். இந்த அறிவிப்பு பாத்தீங்கன்னா, இப்ப எதிர்கட்சி அவங்க ஆட்சியை பிடிக்கிறதுக்காக சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு குற்றச்சாட்டை வைப்பாங்க. ஆனா அது கிராமப்புற மக்களால முழுக்க முழுக்க அது வரவேற்க தான் படும். ஏன்னா அது மத்திய அரசோட யாரு இணக்கமா இருக்காங்களோ அதை தான் இவங்க அதை ஈஸியா செய்ய முடியும். அந்த மாதிரியான ஒரு கட்சி ஆட்சியில இருக்கும்போதுதான் இது மாதிரியான திட்டங்களை முழுமையா செயல்படுத்த முடியும். இல்லைன்னா பேரளவுல தான் சும்மா நீட்டை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி ஏமாத்தி அவனு சொல்லி, நாங்க எப்பங்க நீட்டை ஒழிப்போம்னு சொன்னோம், ஒழிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவோம் அப்படின்ற கதையா தான் முடியும். ஏன்னா இந்த திட்டம் 150 நாட்கள் செய்ய முடியும்னா சாத்தியமான ஒரு திட்டமா தான் நானும் பாக்குறேன். ஏன்னா அவங்க நினைச்சா அதை செய்ய முடியும். ஏன்னா மத்திய அரசோட அவங்க இணக்கமா இருக்கிறாங்க, பாஜகவோட கூட்டணியில் இருக்கிறாங்க. ஸோ அதிமுக வந்தா இதை அவர் செஞ்சு அந்த மக்கள் மத்தியில தன்னுடைய பேரை தக்க வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பா செய்வார் அப்படின்றதான் நான் எதிர்பார்க்கிறேன். இங்க ஒவ்வொரு திட்டத்துக்கும் பாத்தீங்கன்னா அதுக்குள்ள விமர்சனம் வச்சிட்டாங்க. ஏண்டா
நாங்க வந்து போகும்போது ஆட்சிக்கு போகும்போது பல கோடி ரூபா கடனை வச்சுட்டு போயினதா திமுக வந்து குற்றம் சாட்டுறாங்க. நாங்க வந்து எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையெல்லாம் கையாண்டோம் அப்படின்றத இன்னைக்கு பிரஸ் மீட்ல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு. அதுல வந்து செய்தியாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க, ஏதாவது இந்த திட்டங்கள்லாம் வந்து சாத்தியமா, இது எப்படி சாத்தியமாகும், இதெல்லாம் பண்றதுக்கு பணம் வேண்டாமா, இதெல்லாம் எப்படி நீங்க நிதிநிலை நெருக்கடியில எப்படி சமாளிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதற்கு அவர் வந்து மிக தெளிவான ஒரு பதிலை வந்து சொல்லியிருக்கிறாரு. அந்த பதிலை நானுமே பார்த்துட்டு ஓ பண்ணலாம், அப்பதான் அந்த பதிலை கேட்டதுக்கு அப்புறம் தான் அவர் மேல நமக்கு ஒரு நம்பிக்கை வருது. ஓகே, ஏதோ பண்றதுக்கு சாத்தியக்கூறு இருக்கிறதா சொல்றாரு, நிச்சயம் ஏதோ பண்றதுக்கான வாய்ப்பு இருக்க போய் தான் இருக்கு போல அப்படின்னு. குறிப்பா அதிமுக ஆட்சியில நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இவங்க எல்லாரும் சொல்லுவாங்க, போகும்போது வந்து இத்தனை லட்சம் கோடி கடன் வச்சுட்டு போனாங்க, அத்தனை லட்சம் கோடி கடன் வச்சுட்டு போனாங்க, நாங்க வந்துதான் அந்த கடனை எல்லாம் அடைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பங்குக்கு இவங்க இலவசம் அறிவிச்சு நிறைய கடன்களை வாங்கி அடிக்க வச்சுக்கிட்டே போய் மக்கள் மத்தியில் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாரத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. கொரோனா காலகட்டங்கள்ல அதிமுக ஆட்சியில உண்மையிலேயே சொல்றேன், அந்த அளவுக்கு ஒரு பொருளாதார நிதி நெருக்கடிய பயங்கரமா சமாளிச்சவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவர் சமாளிச்சாரு. கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஆண்டுக்கு இவ்வளவு வருமானம், ஆண்டுக்கு இவ்வளவு செலவு, ஆண்டுக்கு இவ்வளவு திட்டம், நம்ம செலவு திட்டம் இருக்கு, இவ்வளவு வரவு திட்டம் இருக்கு அப்படின்னா அந்த அரசு வந்து அது எந்த சிக்கல் எல்லாம் போயிட்டே இருக்கு. திடீர்னு ஒரு எமர்ஜென்சி வருது, திடீர்னு வந்து ஒரு நோய்வாய்ப்பட்டும் போது ஒட்டுமொத்த தமிழ்நாடும், ஒட்டுமொத்த மாநிலங்களும், ஒட்டுமொத்த இந்தியாவுமே வந்து ஒரு ஒரு திண்டாட்டத்துல இருக்கும்போது, ஒரு அதிர்ச்சியில இருக்கும்போது எவ்வளவோ பெரிய கிட்டத்தட்ட 45 நாட்கள் வந்து ஊரடங்கு, அதன் பிறகும் கூட ஊரடங்கு, அதுக்கப்புறம் எப்படியெல்லாம் நம்ம வந்து பாலுக்கும் எல்லாத்துக்கும் அலைஞ்சாங்க, எப்படியெல்லாம் நோய்க்கு பயந்து வீட்டுக்குள்ளே இருந்தாங்க, அதெல்லாம் ஒரு தனி உலகம். கொரோனா அப்படின்னாலே இன்னைக்கு நினைச்சாலும் பயமா இருக்கு, அந்த அளவுக்கு இருக்கு. அந்த கொரோனா காலகட்டத்துல கிட்டத்தட்ட எத்தனாயிரம் கோடி நிதி நெருக்கடி சந்தித்திருக்கிறார் இந்த அதிமுக ஆட்சியில் எடப்பாடியார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா சாத்தியம்ங்கிறது எது சாத்தியம் இல்லைன்றது வந்து அவங்களுடைய நிர்வாக திறனை பொறுத்து. அப்ப பத்திரிகையாளர் சந்திப்புல அதேதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு, சாத்தியம் இல்லையாங்கிறது அவங்களுடைய நிர்வாக திறமையை பொறுத்து நீங்க வந்து முடிவு பண்ணிக்கலாம். எனக்கு திறமை இருக்கு, நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஏங்க, அவங்களுக்கு திறமை இல்லைன்னா நான் என்னங்க பண்ண முடியும்? எனக்கு திறமை இருக்கு, நான் நிர்வாகம் பண்ணுவேன். நான் 2000 ரூபாய் மக்களுக்கு கொடுப்பேன், மாதம் 25,000 ரூபாய் மானியத்தோட வந்து நான் 5 லட்சம் மகளிருக்கு வந்து இருசக்கர வாகனம் கொடுப்பேன். இப்படி நிறைய வந்து அவர் திட்டத்தை வந்து அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறார். இப்ப முதற்கட்டமா அறிவிச்சிருக்கிறாரு, இன்னும் பல திட்டங்கள் வருது. இன்னும் என்ன மாதிரி எல்லாம் திட்டங்கள் வரப்போகுது அப்படின்றது நமக்கு தெரியல. முன்கூட்டி அறிவிச்ச அந்த 5 வாக்குறுதிகளுக்கே வந்து நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு அலறாங்க எல்லாருமே வந்து சோசியல் மீடியாக்கள்ல, ஐயோ அப்படின்னு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, திமுக வந்து எவ்வளவோ வாக்குறுதிகளை வந்து அள்ளி இறைச்சாங்க. அதாவது கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளை. இன்னைக்கு அதெல்லாம் நீங்க எடுத்து இதை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு திமுக நம்ம செஞ்சதை ஒரு பக்கம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மளே டிக் பண்ணிட்டே வரலாம். ஓகே, இது ரிஜெக்டட், செலக்டட் அப்படின்னு நீங்க போட்டு வரலாம். நீங்க அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செலக்டட் பேனாவுக்கு வந்து கொஞ்சம் இங்க் கொஞ்சம் கம்மியா தான் உங்களுக்கு காலியா போகும். இந்த ரிஜெக்டட் மைக் இருக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து இங்க் வந்து அந்த பேனா சீக்கிரம் காலியா போயிடும். அந்த மாதிரிதான் இருக்குது நம்மளுடைய திமுக வாக்குறுதி கொடுத்ததும் அதை நிறைவேற்றின லட்சணமும் அப்படிதான் இருக்குது. இப்போ இந்த முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அறிவிச்ச உடனே எதுக்கு இப்ப வந்து எல்லாரும் சோசியல் மீடியால குதிக்கிறாங்க? இது எதுக்கு வந்து இந்த திமுக சார்பு, அதான் சொன்ன ஏற்கனவே இந்த முட்டுக் கொடுக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள், முட்டுக் கொடுக்கக்கூடிய ஊடகங்கள்லாம் ஏன் இப்படி கொந்தளிக்கிறாங்க அப்படின்னா, இது மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பை வந்து பெறக்கூடிய ஒரு வாக்குறுதி அப்படிங்கிறது ஒரு பக்கம், சரிங்களா? ஆனா இங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை நோக்கி இந்த திமுக ஆட்சி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு உளவுத்துறை ரிப்போர்ட் மூலியமாக இன்னைக்கு ஆளும் கட்சியினருக்கு அது தெரிய வந்துருச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மக்களுடைய வந்து போராட்டங்கள், ஆசிரியர்கள் போராட்டங்கள், செவிலியர்களுடைய போராட்டங்கள், குறிப்பா அந்த ஜாக்டோஜியோ, போக்டோஜியோ உள்ளிட்ட அந்த அரசு ஊழியர்களுடைய கூட்டமைப்பு எல்லா பேரும் ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா அத்தனை பேர் வந்து இன்னைக்கு கிராம ஊராட்சி செயலாளர்கள் இப்படி எல்லாரும் சொல்லிக்கிட்டே போலாம். அவ்வளவு பேரும் போராடி தங்களுக்கான கோரிக்கையில அவங்கவுங்க எங்களுக்கு 10 அம்சம் கோரிக்கை, எங்களுக்கு 5 அம்சம் கோரிக்கை, எங்களுக்கு 6 அம்சம் கோரிக்கைன்னு வரிசையில் நிக்கிறாங்க. இவங்களை வந்து கோரிக்கையை நிராகரிச்சிருந்தாலும் பரவாயில்ல, இவங்களை வந்து குண்டு கட்டா தூக்கிட்டு போய் கைது பண்ணி வண்டியில ஏத்துறது, அவங்க கிட்ட வந்து நேர்ல வந்து சந்திச்சு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் துறை அமைச்சர்களும் பேசாம இருக்கிறது, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்துச்சு. இந்த அதிருப்தியில இருந்து அப்புறம் கடைசி கட்டமா வந்து ஏதோ ஒரு ஆசிரியர்களை மட்டும் இந்த ஜாக்டோஜியை மட்டும் கூப்பிட்டு வச்சு பேசி ஏதோ அவங்களுக்கு ஒரு கோரிக்கை நிறைவேற்றுறதா சொன்னா அவங்க ஏதோ காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க, நம்ம ஏதோ சமாதானப்படுத்தி தேர்தலை சந்திச்சிடலாம் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல இருக்கும்போது இந்த ஒரு பக்கம் அதிருப்தி, ஒரு பக்கம் குறிப்பிட்டு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா இந்த 2021 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நிறைய அந்த
ஆணவ படுகளோட எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிருந்ததை நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். அதுபோல இந்த வேங்கை வயல் விவகாரமா இருக்கட்டும், அதுபோல பட்டியலின சமூகத்துக்கு எதிரான குற்றச்செயல்களா இருக்கட்டும், அதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளா இருக்கட்டும், அதுபோல இந்த கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர்கள் இருந்து நகர்ப்புற கவுன்சிலர்கள் இருந்து 50 பேர் வந்து நிராகரிக்கப்பட்டது, அவங்களுடைய ஜாதி பேரை சொல்லி திட்டினது, அமைச்சர்களே வந்து அரசு அதிகாரிகளை வந்து ஜாதி பேரை சொல்லிச்சுட்டு இவ்வளவு பெரிய சர்ச்சைகளா இருந்தது. குறிப்பா பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர்ல இருந்த வேலை பார்த்த பிடிஓ ஒருத்தர் எல்லாம் அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் வந்து ஒருமையில வந்து பேசியிருந்தாரு. அவருடைய ஜாதியை குறிப்பிட்டு அவ்வளவு கேவலமா பேசினதாக அந்த பிடிஓவே வந்து பத்திரிகையாளர் சந்திப்புல மிக வருத்தப்பட்டு சொன்னாரு. சார் நீ வீட்டுக்கு வர வச்சு நீ வந்து ஜாதி பேர் சொல்லி திட்டார் சார். அந்த அளவுக்கு இவ்வளவு கெட்ட பேரோட இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அந்த தொகுதிக்குள்ள வந்து அவருக்கு நல்ல பேர் இருக்குமா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஏன்னா அங்க உள்ள மக்களோட நம்ம நேரடி தொடர்புல இருக்கோம். அதனால அந்த குறிப்பிட்டு அதை சொல்றோம். அப்ப இந்த திட்டங்கள்லாம் வந்து வரவேற்கத்தக்கதா எப்படி சாத்தியமா சாத்தியமில்லை அப்படின்னு ஒரு பக்கத்து வந்து பத்திரிகையாளர் கேள்வி இருக்கும்போது இங்க நமக்கெல்லாம் என்ன தோணுது அப்படின்னா இந்த திமுக சார்பு ஊடகவியலாளர்களும் திமுக சார்புல முட்டுக் கொடுக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு வந்து இந்த முதற்கட்ட அந்த 5 வாக்குறுதியவே இன்னைக்கு அறிவிச்ச உடனே அதை எப்படிதான் மக்கள் மத்தியில போய் சேர்ந்துருச்சுன்னா மக்கள் எல்லாரும் உடனே இருக்கிற அதிருப்தியை தாங்க முடியாம அதிமுக ஓட்டு போட்டுவாங்க என்ற அச்சத்துல அது இப்படி சாத்தியம், அதெல்லாம் சாத்தியம் கிடையாது, அதுக்கு 18,000 கோடி செலவாகும், இதுக்கு நாங்க 20,000 கோடி செலவாகும் அப்படின்னு. இப்ப நீங்க என்ன பண்ணீங்களோ அதேதான் அவரும் பண்ண போறாரு. நீங்க எப்படி நிர்வாகத்தை வந்து நிர்வாகம் பண்றீங்களா திறம்பட, அதே மாதிரி அவரும் நிர்வாகம் பண்ண போறாரு. நீங்க அறிவிச்ச அதே திட்டத்துல கூடுதலா 1000 ரூபாய் மகளிருக்கு அவர் கொடுக்க போறாரு. திமுகவுடைய வாக்குறுதிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில் இன்னைக்கு வந்து இவங்க சொல்லுவாங்கப்பா செய்ய மாட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரிதான். அது ஒரு பக்கம் இருந்தாலும் நாங்க எப்படி பாக்குறோம் அப்படின்னா திமுக எப்பவுமே தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும்போது அது வந்து அது சாத்தியமா சாத்தியம் இல்லையா, அதை நிறைவேற்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இருக்காதா அப்படின்லாம் யோசிக்காது. நீங்க கடந்த முறை கொடுத்த தேர்தல் வாக்குறுதியெல்லாம் நீங்க எடுத்து பார்க்கலாம். அதாவது காத்து வாக்குல அடிச்சு விடு, இது ஐயா நீட் தேர்வு நமக்கு சம்மந்தம், நம்ம அதை ஒழிக்க முடியாது, பரவாயில்ல வந்தோன்னு முதல் கையெழுத்து நீட்டுக்குன்னு போட்டு விடு, இப்படி பொய்யான வாக்குறுதிகளை சாத்தியமில்லாத வாக்குறுதிகளை அள்ளி இறக்கிறதுல திமுக வந்து முதல் பரிசு கொடுக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி தான் அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள்லாம் இருக்கும். ஆனா அதிமுக பொறுத்தவரை அந்த வகையில வந்து எப்பயுமே வந்து அதிமுகவோட அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போதும் சரி அவர் வந்து அந்த சாத்தியம் இல்லாத வாக்குறுதிகள் வந்து கொடுக்கறத நீங்க பார்த்துருக்க முடியாது. ஏன்னா அவங்க இதை நிறைவேற்ற முடியும், அது மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும், மக்கள் மத்தியில வந்து ஒரு நீங்க சொல்ற மாதிரி மக்களை கவரும் விதமாகவும் இருக்கும், மக்கள் மத்தியில வந்து அது ஒரு வாக்கு அரசியலா மாறக்கூடிய ஒரு வாக்குறுதியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் அந்த மக்களுக்கு அதை செய்யக்கூடியதாகவும் இருக்கும். இப்போ ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாங்க அப்படின்னா இந்த திட்டம் சாத்தியம், இது 5 ஆண்டுகள் முடியறதுக்குள்ள அந்த திட்டங்கள் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கும். எம்ஜிஆர் அவருடைய ஆட்சி காலத்துல இருந்து ஜெயலலிதா அவருடைய ஆட்சி காலத்துல இருந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சி காலத்துல இருந்து நீங்க வரிசையா நீங்க எடுத்து பார்க்கலாம். அவருடைய அதிமுகவினுடைய ஆட்சியில அறிவிக்கப்பட்ட அந்த தேர்தல் வாக்குறுதிகள் வந்து நிறைவேற்றப்படக்கூடியதா தான் இருக்கும். நீங்க அதிகபட்சம் 1-2 வந்து நிறைவேற்றப்படாம இருக்கும், அதற்கு வந்து கால சூழ்நிலை தாமதம் இருக்கும் மொழி அந்த சாத்தியமே இல்லாத அந்த நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை வந்து அதிமுக இருந்து நீங்க கொடுக்கறத நீங்க பார்த்துக்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து எதை நிறைவேற்ற முடியுமோ, எது வந்து மக்களுக்கு பயனுள்ளதா இருக்குமோ, எதெல்லாம் பண்ண மக்கள் வந்து நமக்கு தொடர்ந்து ஆதரவு தெரிவிப்பாங்களோ அது மாதிரியான வாக்குறுதிகளையும் திட்டங்களையும் தான் வந்து அதிமுக வந்து அறிவிச்சிருக்கோம். இப்போ அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதற்கட்டமா இந்த 5 வாக்குறுதிகளை அள்ளி விட்ட உடனே திமுகவுக்கு ஒரு அச்சம் வந்துருச்சு. இந்த வாக்குறுதிகளை வச்சுத்தானே நம்ம வந்து இன்னும் பல வாக்குறுதிகளை சொல்றதா இருந்தோம், அதற்குள்ள வந்து இன்னைக்கு அதிமுக வந்து இன்னைக்கு அறிவிச்சிட்டாங்களே, அப்ப இருக்கிற ஓட்டும் போச்சா, மக்கள்லாம் இன்னைக்கு 2,000 ரூபாய் பணம் தரதா சொல்லிட்டாரு, அவர் பக்கம் போயிடுவாங்களே. அது போல ஆண்களுக்கு வந்து நம்ம வந்து இன்னைக்கு பாட்டிலுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு இருந்தோம், அதையாச்சும் இந்த எலெக்ஷன்ல பாட்டிலுக்கு 10 ரூபாய் குறைச்சு கொடுத்து எப்படியாவது ஓட்ட வாங்கிறான்னு ஒரு கனவுல இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணிட்டாருன்னா நீங்க வேலைக்கு போற ஆண்களுக்கு எல்லாருமே இலவசமா பஸ் விட்டாரு. அப்ப அந்த சந்தோஷத்துல இருப்பாங்க. எடப்பாடியார் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்தாருன்னா நமக்கு இலவசமா பஸ் விட்டாருப்பா, அதனால நம்ம ஜாலியா போகலாம் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல ஆண்கள்லாம் வந்து மிக சந்தோஷத்துல இருப்பாங்க. இந்த 5 முதற்கட்ட வாக்குறுதியிலுமே வந்து நான் வந்து ஒரு வரவேற்கத்தக்கதாகவும் பாக்குறேன். அது போல இது சாத்தியம் உள்ளதுதான். இதற்கு வந்து பொருளாதார நெருக்கடி வருமா, நிர்வாகத்திறன் சமாளிப்பாங்களா அப்படிங்கிறது வந்து அவங்கவுங்களுடைய ஆட்சியை பொறுத்து அவங்கவுங்களுடைய திறனை பொறுத்து அவர் சொன்னது போல பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த கட்டமா என்ன மாதிரியான வாக்குறுதிகள்லாம் எந்த கட்சிகள் சொல்றாங்க, அதற்கு எப்படியெல்லாம் மக்கள் மத்தியில ஆதரவும் வருது எதிர்ப்பும் வருது அப்படின்றத நம்ம பார்ப்போம். நன்றி.